இங்கே பாருங்க, நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கலாம். டாப் ட்ராப்பாக வேணுமா நீங்கள் டாப் ட்ராப்பாக கூட வெயிட் பண்ணுங்கள். ஆயில் உள்ளதாக போகும். ஒரு டாப் கூட வெளியே வடியாது. பிசு பிசுன்னு ஆகாது. ஒரு டாப் கை தவறி கீழே விழுந்தால் ஒடியாது. இங்கே பாருங்கள், டைல்ஸில் மார்பிள்ஸில் பிரேக் ஆகாது. அன்பிரேக்கபிள் மெட்டீரியல். நீங்கள் மைக்ரோவில் வச்சு நெய் கூட உருக்கிக்கலாம். 30 செகண்ட்ஸ் நெய்லாம் மெல்ட் ஆகிடும். மைக்ரோ 350. ரொம்ப காஸ்ட்லி தான். லாங் லைஃப் வரும். ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். இத்தனை வருஷம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே விழுந்தாலும் ஒரு பெருசு எடுத்திங்கன்னா 600, 2 பீஸாக எடுத்திங்கன்னா 1000 ருபீஸ் வரும். மேடம் ஒரு டைம் வாங்குறீங்க, ஒரு 4 வருஷம் வந்தால் போதாதான் மேடம். 3 ரூபாய்க்கு வாங்க, 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 4 வருஷம் 5 வருஷம் வரும் மேடம். உங்களுக்கு சாதா கிடையாது. 4-5 இயர்ஸ் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 600, 600 ரூபா. பெப்பர் பொடி பண்ணுறோம். இது ½ லிட்டர் பிடிக்கும். இது 600. இது 2 எடுத்திங்கன்னா 1000. 2 பீஸாக எடுத்திங்கன்னா 1000 ரூபா. 2 பீஸ் 2 பீஸாக எடுத்திங்கன்னா 1000 ருபீஸ் வரும். இது 500 வரும். 400 ml 500 வரும். இது நல்லா ஹெவியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், பிரேக் ஆகாது. எப்படி ஓப்பன் பண்ணுது? ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிங்கன்னா ஆயில் வரும். இங்கே இதில் ஹோல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல கை வச்சிங்கன்னா கூட இது ஆயில் ஸ்டாப் ஆகிடும். ரெடியாது. பிசு பிசுன்னு ஆகாது. ஒரு டைம் துணி லீக் ஆகாது. இது 500. 2 எடுத்திங்கன்னா 800 உங்களுக்கு. 2 பீஸாக எடுத்திங்கன்னா 800 வரும். 300 ஒதுக்கு ஒன்று ஒன்று எடுத்துங்க. ஒன்று 400 கொடுங்க. பிரேக் ஆகாது மேடம். இங்கே பாருங்கள், டைல்ஸில் மார்பிள்ஸில் கீழே விழுந்தால் உடையாது. நீங்கள் சுற்றியில் வச்சு அடித்தா தான் உடையும். உடைக்கவே முடியாதான் கிடையாது. சப்போஸ் தவறி விழுந்தால் உடையாது. லாங் லைஃப் ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணுங்க. எத்தனை எத்தனை வேணும் உங்களுக்கு? ஒன்று போதும். ஒன்று போதுமா? 350 கொடுங்க. சரியா? 300 அதான் ஒரு பார்க்காது. கொஞ்சம் போதும். வேறு எது வேணுமா பாருங்கள். பெருசு நல்லா இருக்கும். வேறு எதுவும் பார்க்குறீங்களா? வேறு ஸ்பாஞ்ச் இருக்குது, மேட் இருக்குது. எல்லாமே ஆயில் ஸ்ப்ரே இருக்குது. அதே மாதிரி கண்ணாடி, ஸ்பாஞ்ச், க்ளீனிங் ஸ்பாஞ்ச், கிச்சன் துடைக்கலாம். கிச்சன் மேடை, அடுப்பு, கேஸ் ஸ்டவ், ஆயில், டைனிங் டேபிள் எல்லாமே உங்களுக்கு துடைச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிடும். தண்ணி, டீ, காஃபி, பால் எது கொட்டினாலும் ஃபாஸ்ட்டாக வருங்க. தண்ணி ஸ்பில் ஆகவே ஆகும். இது 120 தான். 2 எடுத்திங்கன்னா 200. எவ்வளோ வாட்டராக இருந்தாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வருங்க. இது மாதிரி இங்கே பாருங்கள், இது டேர் ஆகாது, கிளியர். அப்படியே அழுக்காயிடும் இல்லை? வாஷ் பண்ணிக்கலாம் மேடம். இது வந்து டெமோக்காக வச்சுருக்கோம். நாங்கள் அழுக்காயிடுச்சு, நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சோப்பு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். தொடச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ராப் தண்ணி கூட எல்லா தண்ணியுமே அப்சர்வ் ஆகிடும். வச்சிங்கன்னா எல்லா தண்ணியுமே அப்சர்வ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சிடும். தண்ணி ஸ்பில் ஆகவே ஆகாது. கிச்சன், மேடை, அடுப்பு, கேஸ் ஸ்டவ், எண்ணெய், ஆயில், டைனிங் டேபிள் எல்லாமே அப்படியே அதுலேயே பத்தாதா? அது தண்ணி சொட்டாது, ட்ரிப் ஆகாது. தண்ணி இருக்குது, ட்ரிப் ஆகாது. இல்லை மேலே எப்போ ஆயில் ஆயில் அப்படியே இதாகிடும் இல்லை? இல்லை, ஆயில் இருந்தாலும் உள்ளே தான் இருக்கும் மேடம். நீங்கள் சிங்க்கு வாஷ் பேஷனில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொட்டிடும். அவ்வளோ ஓகேவா? இந்த மாதிரி சிங்கில் வாஷ் பேஷனில் போயிட்டு புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே கொட்டிடும். மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ சோப்பு, விம் ஜெல்லு இந்த மாதிரி லிக்விட் போட்டு கூட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட ஆயில் கூட உங்களுக்கு எதுவுமே இருக்காது. வாட்டர் உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணுறது. இது என்னது? இது ஜம்பிங் பால். சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஜம்பிங் பால். ஜம்பிங் பால் சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் மேலே போகும். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணால் மேலே ஜம்பிங் பால். சின்ன குழந்தைங்க நம்ம கூட போடலாம். டென்ஷனாக இருக்கும், மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும்னா ஒரு 2 டைம்ஸ் போட்டால் ஃப்ரீ ஆகிடும். டென்ஷன் ஃப்ரீ. ஈஸியாக எடுத்துடலாம். 1 60 ரூபா, 2 எடுத்தால் 100 ரூபா. 2 பீஸாக எடுங்க 100.